வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, குடியால் சீரழிந்த பிஜிலி ரமேஷ் ஒரே வீடியோ தான் மொத்தமாய் மாறிய வாழ்க்கை. உறவினர்கள் சொல்வது என்ன, வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஒரே ஒரு யூடியூப் வீடியோவால் உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகி சினிமா வரை சென்று கலக்கி வந்த பிஜிலி ரமேஷ் உடல்நலக் குறைவால் இன்று அதிகாலையில் காலமாகி போனார். அவருக்கு வயது 46. சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தும் அதனை பயன்படுத்திக் கொள்ளாமல் குடிப்பழக்கத்தால் அவர் உடல்நலம் குன்றி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது அவங்களுடைய உறவினர்கள். சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமாக இருந்து அதன் மூலம் சினிமாவுக்கு சென்றவர்கள் நிறைய பேர் இந்த தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அந்த வகையில் ஜிபி முத்து, பிஜிலி ரமேஷ் உள்ளிட்டோர் குறிப்பிட்டு சொல்லலாம். சமூக வலைதளங்களில் மீம் கண்டனாக இருந்த பிஜிலி ரமேஷ் அதற்கு பிறகு ஒரு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தலைக்காட்டி வந்தார். பின்பு பொன்மகள் வந்தால், நட்பே துணை, கோமாளி, ஆடை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து தனக்கான ஒரு இடத்தையும் சினிமாவில் உருவாக்கி கொண்டார் பிஜிலி ரமேஷ் அவர்கள். பல திரைப்படங்களில் ஒரே ஒரு சீன்களில் வந்தாலோ ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கும் அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் பட்டாளகமே இருந்து வந்தது. தீவிர ரஜினி ரசிகரான அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி பிராங்க் ஷோ மூலம் தான் உலக அளவில் ஃபேமஸ் ஆனார். தற்போது விஜய் சித்து விலாக்ஸ் என்ற பெயரில் சேனல்கள் வைத்திருக்கும் விஜய் சித்து ஃபேன்ஸ் பண்ற என்ற காமெடி நிகழ்ச்சியை பிளாக்ஷிப் என்ற யூடியூப் சேனல் முன்பு நடத்தினாங்க. காலையில் வருவார், போர்களிடம் நிறைய பேர்களிடம் பேசி கொண்டு கொடுப்பது, அதில் கிடைக்கும் கண்டென்ட்டுகளை வைத்து காமெடியாக தருவதுதான் இந்த நிகழ்ச்சியின் கரு. இதில் சில நேரங்களில் விஜய் சித்து அடி கூட வாங்கியிருப்பார். அப்படி பிராங்க் ஷோ ஒன்று நடத்தும் போது திடீரென அதில் வந்தவங்க தான் பிஜிலி ரமேஷ். தீவிர ரஜினி ரசிகரான அவர் அந்த நிகழ்ச்சியில் வெள்ளந்தியாக பேச அது உலக அளவில் ஃபேமஸ் ஆகி போச்சு. மில்லியன் கணக்கில் வியூஸ் அந்த வீடியோவுக்கு கிடைத்தது. இதையடுத்து பல யூடியூப் சேனல்களை அவரை துரத்தி பேட்டி எடுக்க தொடங்கினாங்க. தொடர்ந்து பல மீம்ஸ்கள் எல்லாம் ரமேஷ் ட்ரெண்டாகியுள்ளார். அதைத் தொடர்ந்து அவருக்கு பல படங்களில் வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக நட்பை துணை, கோமாளி உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடிப்புக்கு கவனம் வைத்தார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவின் காரணமாக பிஜிலி ரமேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சினிமாவில் நடித்திருந்தால் தனக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை என பிஜிலி ரமேஷ் அவர்கள் கூறியிருந்தார். இதையடுத்து திரைத்துறையில் இருந்து பலருமே அவருக்கு உதவி செய்தாங்க. மேலும் சிகிச்சை கூட பணம் இல்லாமல் தவித்து உதவி செய்ய வேண்டும் என்று வேதனையுடன் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அவர் இன்று உடல்நலக் குறைவால் ஏற்பட்டு மருத்துவமனையிலே உயிரிழந்து போயிட்டார். அதிகாலையில் உயிரிழந்த நிலையில் இன்று மாலை அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இருக்கிறது. இதையடுத்து திரைத்துறையினர், ரசிகர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் அளவுக்கு மீறிய மது பழக்கம் பிஜிலி ரமேஷ் உயிரிழக்க காரணம் என சொல்லி வராங்க. அவரது உறவினர்கள் பிராங்க் ஷோ மூலம் பிரபலமான போது, அதற்கு பிறகு சினிமாவுக்கு வந்தபோது பிஜிலி ரமேஷ் அளவுக்கு அதிகமாக மது குடிப்பதாக சொல்லப்பட்டது. மேலும் அதிகாலையில் தொடங்கி இரவு வரை மது பழக்கத்தில் சிக்கி தவித்த அவர் அதன் காரணமாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருப்பதாக வேதனையுடன் கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.